தமிழகத்தில் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை வழங்குவேன் என முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேசிய அவர், பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் வழியில் உழைக்க வந்துள்ளேன் என்றும் எல்லாவற்றிலும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருப்பேன் என்பதற்காக தான் கோட் சூட் எனவும் விளக்கம் அளித்தார். 6 மாதம் அமைதியாக இருப்போம் என்றவர்களால் 6 நாள் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை என்றும், தற்கூரி என்று கூறியவர்கள்தான் இன்று உங்களை கேள்விக்குறியாக்கியிருக்கிறார்கள் எனவும் திமுகவை விமர்சித்தார். ஆட்சிக்கு சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டிலலாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். அது மாதிரி இத்தனை வருஷமா மாற்றி மாற்றி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த இந்த 2 பேரையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த உங்க விஜய முதல் அமைச்சரா இல்ல முதல் சேவகனா ஆக்கியிருக்கிறீங்க. தலை வணங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர், தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க திட்டம் போட்டதாக குற்றம் சாட்டினார். இனி டிவிகே டிஎம்கே இடையேதான் போட்டி என்று தெரிவித்த முதலமைச்சர், தேர்தலுக்கு முன்பே ஒருவேளையும் இல்லாதவர்களுக்கு தேர்தலுக்கு பிறகு சுத்தம் என்று அதிமுகவை விமர்சித்தார். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒன்று பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள், அடாடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க?